சென்னை அண்ணா நகரில் தனது கணவரை போலீசார் கைது செய்ததாக பெண் ஒருவர் ரகளையில் ஈடுபட்ட விவகாரத்தில் கத்தியால் தாக்கி பணம் பறித்த வழக்கில் பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? டிபி சத்திரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்றிரவு அண்ணா நகர் சிந்தாமணி சிக்னல் அருகே தனது 2 குழந்தைகளோடு சாலையின் நடுவே அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக அந்த பகுதியில செல்லக்கூடிய வாகனங்களை கையால் அடித்தும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அண்ணா நகர் போலீசார் அந்த இடத்திற்கு வந்து அவர்களை சமாதானம் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்ட போதும் அவர்கள் போலீசாரின் அத்துமீறி இந்த பெண் தொடர்ச்சியாக மதுபோதையில இது போன்ற ரகளையில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமாதானம் செய்துவிட்டு விசாரணை மேற்கொண்ட போது தொடர்ச்சியாக அவர்கள் டிபி சட்டத்துல பணிந்து நாங்கள் வசித்து வருவதாகவும் தனது கணவரை அவர்கள் கைது செய்துவிட்டு சென்றதாகவும் போலீசார் தொடர்ச்சியாக தனது கணவரை இது போன்று கைது செய்து துன்புறுத்தல் செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இதன் பேர்ல போலீசார் அவரிடம் மீண்டும் விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல்வேறு தகவல் வெளியானது. போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் சத்யா என்பதும் இவரது கணவர் கணேஷ் என்பவரைத்தான் கைது செய்திருப்பதும் அதனை கைது செய்தது டிபி சத்திரம் போலீசார் இல்லை என்பதும் குமரன் நகர் போலீசார் என்பதும் தெரிய வந்தது. குமரன் நகர் போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர் வழிப்பறி வழக்குல கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணையில தெரிய வந்தது. அதாவது செல்வமணி என்பவரிடம் கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தாயை அந்த செல்வமணி என்பவர் சந்திக்க சென்ற போதுதான் இவரை கத்தியை காட்டி மிரட்டி இவரை தாக்கி இவரிடமிருந்து 3000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருப்பதும் இந்த வழக்குல தேடப்பட்டு வந்த நிலையில லிங்கம் என்கிற கணேஷ் மற்றும் அவரது நண்பர் சந்தோஷ் ஆகிய இருவரும் இந்த வழிப்பறி சம்பவத்துல ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து குமரன் நகர் போலீசார் தான் இவர்களை கைது செய்து சென்றிருப்பதும் இதனை தடுப்பதற்காக இந்த பெண் இது போன்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.